பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். மிரட்ட பார்த்தாங்க, மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி. இந்து பேப்பர்ல செப்டம்பர் 17ஆம் தேதி 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்து பேப்பர் அதை பற்றி எழுதின குறிப்பு என்னுடைய கையில் இருக்கு. 1949 செப்டம்பர் 16ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி பதிவு செய்யப்பட்டது. எதுக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அந்த கட்சி ஆரம்பித்த பொழுது கே நீலமேகம் அந்த மீட்டிங்குடைய தலைமை தாங்குறாங்க. திராவிடியன் பெடரேஷன் என்கின்ற அமைப்பு அந்த மீட்டிங்ல சொல்றாங்க, ஈவி ராமசாமி நாய்க்கர் அவர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு சுயநலவாதியாக மாறிவிட்டார். அதற்காக எங்களுக்கு அவரோடு ஒத்துப்போகவில்லை, தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கின்றோம் என்று கே நீலமேகம் ஐயா அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு பேசக்கூடிய CN அண்ணாதுரை தமிழகத்தினுடைய முதல் திமுகவினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார், Ramasammy Naicker did not respect the wishes of the party member. He behaved in an autocratic manner after his recent marriage. அவருடைய திருமணத்திற்கு பிறகு சர்வதிகாரியை போல் ஈவி ராமசாமி நாய்க்கர் அவர் நடந்து கொள்கின்றார். அதற்காக எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, ஒரு புதிய கட்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என்று. என்னோட கையில் இன்னொரு பேப்பர் இருக்குதுங்க ஐயா. புதிய கட்சி ஆரம்பித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட முதல் பொதுக்கூட்டம், இது போன்ற முதல் பொதுக்கூட்டம் 16ஆம் தேதி 18ஆம் தேதி செப்டம்பர் 1949 போடுறாங்க. கட்சி பதிவு செய்து 2 நாட்கள் கழித்து பொதுக்கூட்டம். மேடையில் இது போன்ற தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார். யாரெல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் பேரை படிக்கிறேன் பாருங்க ஐயா. முதல் பெயர் பாரதிதாசன், 2வது பெயர் அண்ணாதுரை, 3வது பெயர் ஆசை தம்பி, 4வது பெயர் KVK சாமி, 5வது பெயர் சித்தையன், 6வது பெயர் பரங்கசம், 7வது பெயர் நீலமேகம், 8வது பெயர் EVK சம்பத், 9வது பெயர் SR சுப்பிரமணியம், 10வது பெயர் NV நடராஜன், 11வது பெயர் காஞ்சி கல்யாண சுந்தரம், 12வது பெயர் நெடுஞ்செழியன், 13வது பெயர் சுப்பிரமணியம், 14வது பெயர் ஸ்ரீனிவாசன், 15வது பெயர் ஜீவரத்னம், 16வது பெயர் சின்னராஜு, 17வது பெயர் தங்கப்பலம், 18வது பெயர் வள்ளிமுத்து, 19வது பெயர் மதுரைமுத்து, 20வது பெயர் சுப்பிரமணியம், 21வது பெயர் அரசு, 22வது பெயர் மணிமொழியார், 23வது பெயர் சத்தியவாணிமுத்து, 24 KA மதியழகன், 25 முருகு சுப்பிரமணியம், 26 மொய்தீன், 27 K அன்பழகன். கருணாநிதி அவங்க பேர் இருக்குங்களா? கட்சி ஆரம்பிச்ச போது இருக்குதுங்களா? நான் சொன்ன இந்த 27 பேரும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பேர குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குடும்பத்திலே 4வது தலைமுறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இந்த 27 பேரும் சேர்த்திருக்கக்கூடிய சொத்து பட்டியலை பார்த்திருக்கின்றீர்களா? இப்படித்தாங்க ஐயா திராவிட கழகம் ஆரம்பிச்சான். ராபின்சன் பூங்காவிலே சென்னையிலே செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1949 சாயந்தரம் 4 மணிக்கு போடப்பட்ட பொதுக்கூட்டம். என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் மேல் ஜாதியர்கள் ஆளுகின்றார்கள், மேல் ஜாதி வர்க்கம் தமிழ்நாட்டை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் மீட்டிங்ல மேடையில் இருந்த 27 பேரும் நான் படிச்சிட்டேன் ஐயா உங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 பெரும் தலைவர்கள் 1949 இருந்து 1967 வரை 5 தலைவர்கள், திமுகவுடைய 5 பெரும் தலைவர்கள். அண்ணாதுரை ஐயா, EVK சம்பத் ஐயா, NV நடராஜன் ஐயா, VR நெடுஞ்செழியன் ஐயா, KA மதியழகன் ஐயா. இவங்க தான் திமுகவை உருவாக்கினார். திமுகவுக்கு கொள்கை கொடுத்தார், திமுகவுக்கு ஒரு தன்மை கொடுத்தார். திமுகவை உரம் போட்டு இந்த 5 தலைவர்கள் வளர்த்தினார்கள். அதனாலதான் அவங்க பேர் 5 பெரும் தலைவர். அண்ணாதுரை ஐயா தெளிவாக இருந்தார்கள். அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, அவர் ஆட்சிக்கு பின்பும் சரி, அவருடைய குடும்பத்திலே ஒருவர் கூட திமுகவிலே உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பது அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்கை. அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளன் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டார் அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன். காரணம், தனக்கு புற்றுநோய் இருக்கிறது, தனக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை, இன்னொரு மனிதருக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று கிணத்திலே குதித்து அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் தற்கொலை செய்து கொண்ட தமிழகம் அது. அதன் பிறகு EVK சம்பத் ஐயா, திமுகவே வேண்டாம்,
கருணாநிதியே வேண்டாம் அந்த கட்சியிலிருந்து ஒதுங்கி வெளியே போனவர். அதன் பிறகு வி.ஆர். நெடுஞ்செழியன் ஐயா திமுகவே வேண்டாம் கருணாநிதியை வேண்டாம் எம்ஜிஆர் ஐயாவோடு போய் எம்ஜிஆர் ஐயாவுடைய ஆட்சியில தமிழகத்தினுடைய ஸ்பீக்கராக இருந்தவர். அதன் பிறகு கே.ஏ. மதியழகன் ஐயா ஒரே வயசு, கட்சி ஆரம்பித்த பொழுது மதியழகன் அவருக்கு 23 வயசு, கருணாநிதி அவருக்கு 23 வயசு. தன்னுடைய இடத்திற்கு மதியழகன் வந்து விடுவார் என்று மதியழகன் அவர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு வைத்து கலைஞர் அவர்கள் கழுத்தை பிடித்து மதியழகன் கட்சியை விட்டு வெளியே தூக்கி வீசினார். ஆரம்பித்த ஐம்பெரும் தலைவர்கள் இல்ல, ஐம்பெரும் தலைவர்கள் இல்ல. இன்னைக்கு நாங்கள் ஒரு சாதி எதிர்த்து ஆரம்பித்தோம், இவர்களை எதிர்த்து ஆரம்பித்தோம் பொய்யை சொல்லி ஆரம்பித்த திமுக ஒரு குடும்பத்தினுடைய கையில இன்று தமிழகம் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி,